யாரையும் சீற்றாது, அதுல யாருமே தப்ப முடியாது. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கறது ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் சுய விருந்து அப்படின்னு சொல்லி இந்த மொய் விருந்தை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அது நாளடைவுல மறக்கடிக்கப்பட்டுச்சு. அந்த சுய விருந்துங்கிறது அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலைக்கடியில வச்சுட்டு போயிடுவாங்க. வயிறார சாப்பாடு போடுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா யாரு எவ்வளவு வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த பணங்கிறது கஷ்டப்படுற மக்களுக்கு உதவியா இருக்கும். அந்த நோக்கத்துலதான் இதை நாங்க செய்ய ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஏற்பாடு பண்ண நோக்கம் என்னன்னா, வயநாட்டுல சமீபத்துல ஏற்பட்ட ஒரு பேரழிவுல ஏகப்பட்ட மக்கள் இழந்துட்டாங்க. அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதல்ங்கிறது சொல்ல முடியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம உதவியா இருக்கலாம். அந்த உதவியை தான் இப்ப நாங்க திண்டுக்கல்ல முஜீப் பிரியாணி மற்றும் ஹோட்டல் சங்கம் ரோட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பு செஞ்சோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மக்களுடைய மத்தியில பெரிய ஆதரவு இது. வரும் காலங்கள்ல நம்ம வசூலுங்கிறத தவிர்த்துட்டு கூட இந்த மாதிரி ஒரு சுய விருந்து ஏற்படுத்தணும் அப்படின்னம்னா ரொம்ப சக்சஸா இருக்கும். இப்ப நான் என்னால முடிஞ்சது 50,000 1 லட்சமோ நான் கொண்டு போய் சிஎம் ஃபண்டுக்கு கொடுத்துருக்கலாம். அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனா என்னுடைய ஊர் மக்கள், இப்ப திண்டுக்கல்ல நான் இருக்கேன்னா என்னுடைய ஊர் மக்கள், எனக்கு சுத்தி இருக்கவங்க, எனக்கு சொந்தம், எல்லாத்துடைய பங்கு இதுல இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த மொய் விருந்துங்கிற கான்செப்டை எடுத்தோம். அது இறைவனுடைய உதவி கொண்டு ரொம்பவே சக்சஸா இன்னைக்கு மக்கள் திரளா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவா இருந்த ஊடகவியக்கும் செய்தியாளர்களுக்கும் மற்றும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த தருணத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு அதாவது உணர்ச்சி பூர்வமா இருக்கு. ஏன்னா ஒரு செயலை நம்ம இந்த அளவுக்கு எடுத்து அது புதுமையை எடுத்து மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கம் தான். அதுக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் நன்றி.